சண்டைகள் அதிகமாக யாருக்கு வரும்னு சொன்னா சூப்பர்வைசருக்கும் லேபர்ஸுக்கும் தான் வரும். பெரியவங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க, பஞ்சங்கரை வந்து பார்த்து கதைக்கணும்னு சொல்லி போன்னு சொன்னாங்க. இந்த இடத்திலே சில அநாகரிகமான செயல்கள் நடந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அதற்கு ஆதாரம் கேட்கிற போது தாங்கள் உப்பளத்தில் வேலை செய்கிற போது ஆதாரங்களை திரட்ட முடியும். என்னதுக்கு வந்து உங்களை சந்திக்கவே இப்ப எங்களுக்கு போடால வந்திருக்காங்க, உப்பள சம்பந்தப்பட்ட இடத்துல பெரியவங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க, பஞ்சங்கரை வந்து பார்த்து கதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இல்ல இன்னைக்கு 15 நிமிஷத்தால நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டோ எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிட்டு எல்லா ஆட்களையும் கூட்டிட்டு ஒருத்த வாங்க காலைக்கு இன்றைக்கு மற்றும் உங்களுக்கு நீதிமன்றத்துல வந்து உங்களோட வழக்கு வந்து இன்றைக்கு வந்தது, அது சம்பந்தமா சொல்ல முடியுமா? நீதிமன்றத்துல வந்து எங்களுக்கு எல்லா லோயர்ஸும் வந்து எங்களுக்காக எங்களோட கோரிக்கையில கூட படிச்சு காமிச்சாங்க. படிச்சு காமிச்சதோட ஜட்ஜ் சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன காட்சி தான் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இது வந்து மேல்கோடுக்கு தான் போடணும், லோயர் சொன்னாங்க மேல்கோடுக்கு தான் போடணும், நீங்க கலந்துரையாடல் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க ஹைகோர்ட்டுக்கு. சரி, நாங்க என்றால் நான் மேலே சொன்ன 11 விடயங்களும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு நான் செய்து தருகிறேன். அதே நேரத்தில் மேனேஜரை வந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக கேட்க முடியாது. ஆனால் சில மாற்று வழிகளை நான் செய்ய முடியும் என்றால் எனக்கு ஒரு 3 மாத கால அவகாசங்கள் தாருங்கள். இந்த விடயத்தை நான் வந்து நெறிப்படுத்துகிறேன். எவ்வாறு அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை நான் கலந்தாலோசித்து பார்க்க வேண்டும், தேடி பார்க்க வேண்டும், அதன் உண்மை நிலையை அறிய வேண்டும், அதை நெறிப்படுத்துவோம். அதற்கு மேலதிகமாக நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திய ஒரு திட்டம், இந்த நிறுவனம் வந்து தற்பொழுது பெரிய அளவில் விசாலம் அடைந்துள்ளது. 700 ஏக்கரும் இப்பொழுது உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்து மாறி இருக்கின்றது. ஆகவே இதுக்கு கட்டாயமாக எங்களிடம் காட உள்ளபடி ஒரு பிரதி பொது முகாமையாளர் டிப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்து விட்டோம். ஆகவே ஒரு மாத காலத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரு டிப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் வருவார். அவர் வந்த பிறகு அவருடைய ஆளுமையின் கீழ் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஆளுமை இருக்கும். ஆகவே உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடியும். ஆகவே நாங்கள் இதையும் ஏற்றுக்கொண்டு மறுநாளை வேலைக்கு வாருங்கள் என்று கேட்கப்பட்டது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த நிறுவனம் இவருடைய பெயர்கள் வந்து வீணாக செல்வதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் பார்த்தால் தெரியும், 2015ஆம் ஆண்டு ஒரு மைன்ஸ் வீலாக இருந்த இந்த நிறுவனம் கடந்த வருடம் மன்னார் இந்த நிறுவனம் 2 நிறுவனம் சேர்ந்து 502 மில்லியன் ரூபாய் வருமானமாக பெற்று 287 மில்லியன் லாபம். அதில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துகின்றோம். 500 மில்லியன் வரைக்கும் வளர்ந்து அதில் லாபத்தில் மூன்றில் ஒரு பகுதியை திரைசேரிக்கு இந்த நிறுவனம் வழங்கி வருகின்றது. வடமாகாணத்திலேயே இந்த மீழ்ச்சிக்கு பிறகு வெகுண்டெழுந்த ஒரு நிறுவனம், அதிலேயும் திரைசேரிக்கு வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. இங்கே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் வந்து சால்வ் பண்ணி மிகவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும். அந்த விடயத்தில் தான் இன்றைக்கு 2வது தடவையாக நான் 16ஆம் தேதி வந்து 2வது தடவையாக எங்களுடைய பணிப்பாளர் சபையில் இருந்து மிஸ்டர் நந்தனன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் இன்றைக்கு மேலதிகமாக என்ன நடவடிக்கைகளை செய்தார் என்பதை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். போன மாதம் 14ஆம் தேதி எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, இந்த என்னுடைய ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நான் நிர்வாகத்தில் உங்களுடைய கொண்டு கட்டம் என்ன பிரச்சனை அவர் சொல்லிச்சுன்னா, பருவகால ஊழியர்கள் ஒரு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார். நான் கேட்டேன், என்னத்துக்காக போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் சொல்லவே உடனடியாக எங்களோட நிர்வாகத்தில் சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு என்னென்னு தெரியாது, ஆனால் வெளியாக்கலும் இதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறோம், அவையிலும் வந்து அவையோடு சேர்ந்து ஒரு முன்னைய பாராளுமன்ற உறுப்பினரும் அது இருக்கிறார். ஆனால் என்ன கோரிக்கைன்னு எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அடுத்ததாக நான் கேட்டேன், சரி உங்களுக்கு இது இந்த போராட்டத்தை செய்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது முன்னறிவித்தல் தரப்பட்டதா? ஒரு முன்னறிவித்தல் எங்களுக்கு தரையில்லை. நாங்கள் போன மாதம் எங்களோட வேலை குறைவாக இருந்தபடியால் இவைகளுக்கு ரொட்டேஷனில் வேலை கொடுத்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி இவையில நாங்கள் வேலையை கூப்பிட்டு மெடிக்கல் கேம்ப் வடமேகால் ஜிஎம் மெடிக்கல் கேம்புக்காக செய்வதற்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து எல்லாரும் உங்க கூடி வழியாலே இருக்கணும், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி
தெரியாது. பிறகுதான் நாங்கள் மீடியாவில் பார்த்துட்டு இப்படி பிரச்சனை போட்டு இப்போ ஜிஎம் என்னோட போட் ஒரு ஜிஎம் இங்கே போய் இந்த பிரச்சனையை என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. ஆனால் ஜிஎம் உண்மையில் ஜிஎம்ஐக்கு சொன்னவர் எங்களோட சோல்டிங் போட் பண்ணுறது பிஸியாக இருந்தவர். அப்படி இருந்தும் இவள் நேரடியாக வாங்கணும்னு சொல்லி அவருக்கு லெட்டரில் கேட்டு ஏற்றுக்கொள்ளல. நேரடியாக ஜிஎம்க்கு வந்தவர் வந்து கதைச்ச இடத்துல எல்லா கோரிக்கைகளும் இந்த இதில் போராட்டத்தில் முடியக்கூடிய எல்லா கோரிக்கையும் அந்த 16ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒன்றை தவிர மேனேஜரை மாற்றணும். மேனேஜரை மாற்றணும்னு சொல்றது வந்து அவையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவையில் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் கேட்கணும். அவையும் தொழிலாளர்கள் அவையில் கருத்து கேட்கணும். என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும். ஒரு விசாரணை ஒன்று தெரியாமல் உடனடியாக மேனேஜர் மாற்றுறது என்பது விசாரணையோடு செய்து அதில் விசாரணையில் மேனேஜர் பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் எழுந்தமானமாக மேனேஜரை மாற்றுறதுன்றது தப்பு. நாங்கள் அது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு இது என்னமே தொடர்ந்து கொண்டிருக்கிறபடியா அவை மீடியா வழியெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும் சொல்லியிருக்கிறோம். தாங்கள் உப்பபடியாக கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அப்படி கொண்டு அறியாமை நிமித்தம் சொல்லுவேன். ஒரு பொருளை வழியாக கொண்டு போகலாம் அது தெரியாது. மது போதையில் தாங்கள் இருந்தது அதுக்கு நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லியிருக்கோம். அப்படியே செய்யறவங்க இல்லை அவர்கள் பாவம் தொழிலாளர்ன்ற சில எல்லாருக்கும் அவருக்கு எல்லா விதமான அறிவுகளும் இருக்க சில விஷயங்கள் அவருக்கு லாங் டேர்ம் சிந்திக்கிறேன். இப்படியான நிர்வாகத்துக்கு கட்டுப்படாத சில நடவடிக்கைகள் செய்ய இயலாது. அப்போ இதுலேருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் வேண்டிய போராட்டம் முடிவுக்கு வரலன்னா மேனேஜரை மாற்றணுன்ற கோரிக்கைகளை விதிக்கணும். அந்த கோரிக்கையை நியாயத்தன்மையை பார்க்கறதுக்காக நான் இன்றைக்கு வந்தேன். வரும்போது இங்கே வந்து உள்ளுக்குள்ள நுழையும் மட்டும் இங்கே உள்ள எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் தெரியாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது இங்கே வேலை செய்யணும். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்போ வேலை செய்யறதுக்குன்னா அவையில சந்திக்கிறது. அவையை சந்தித்து உண்மையான நிலப்பாடு இந்த மேனேஜர் இப்போ என்ன செய்யற மீடியாவில் கொண்டு மேனேஜர் ஏதாவது செய்கிறாரான்றதை அறிகிறதுக்காக நான் உள்ள வந்து வேலை சொன்னோம்னா இந்த நிர்வாகத்துக்கு தெரியாமல் நான் வந்து உள்ள உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு சகல இங்கே வேலை செய்கிற சகல தொழிலாளர்களோட சந்திக்கணும். அந்த சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பதற்குரிய வீடியோ ஆதாரத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபடுற குழுவினர் சொல்லணும் தங்களுக்கு இது முதல் நடந்த வாய்ஸ் பை கோடிங் அப்புறம் நான் வீடியோ ரெக்கார்டிங் போனேன். நீங்கள் இண்டிபெண்டாக மனதுறது கதையுங்கோ வேலை செய்றீங்க. நாங்கள் இந்த முதலாக இங்கே விசிட் பண்ணீங்கள வேலை தெளிவாக சொன்னாங்க. வேலை செய்கிறாங்களுக்கு கவனம் கொடுத்து எந்த வரைக்கும் நல்லா நடக்கணும் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் உங்களால் எந்த இது மேனேஜ்மெண்ட்டாக செய்து இருக்கலாம். உங்களுக்கு சில அலிகேஷன்ஸ் வந்துருக்குது. தங்களது பிரச்சனை மேனேஜர் தங்களை கூடாத வார்த்தையில் பேசுகிற மரியாதை குறைவாக நடக்கிற சில அலிகேஷன்ஸ் வந்துருக்குது. அது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. உங்களோட உண்மையான நிலப்பாடுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் நிர்வாகத்தில் அவங்களை கூப்பிடாமல் உங்களோட நேரடியாக நான் கூப்பிட்டு பறிக்கிறதுக்கு காரணம் உண்மையாக நீங்கள் சந்தோஷமாக வேலை செய்கிறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, இவை சொல்கிற கருத்து உண்மையாக என்னன்றதை சொல்லுவோம்.
சரி ஓகே. உங்களுக்கு இந்த வாய்ஸை நான் இது வாய்ஸ் மட்டுமே வீடியோ இருக்குது உங்களுக்கு சேவல்னா நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள். ஃபுல்லாக இது சரியா லாங் டேர்ம் நடந்த இதில் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் 60க்கும் மேற்பட்ட ஊழியர் கலந்து கொண்டிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க. அந்த இதில் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் எவருமே இந்த மேனேஜரை பற்றி ஒரு குற்றமாக சொல்லணும். சொல்லுங்க, இந்த மேனேஜர்களுக்கு தேவை, இந்த மேனேஜர் மேலே ஒரு மேனேஜர் கொஞ்சம் எங்களுக்கு கிடையாது, இந்த மேனேஜர்களுக்கு தேவைப்படலாம். அதில் இருந்த ஒரு ஒரு மீட்டிங் நடக்கல கொஞ்சம் பேர் கதைச்சு கொண்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் கதைக்காமல் இருக்கணும். இப்போ நான் அவையில் ஒவ்வொருவராக கதைக்காமல் அமைதியாக இருந்த ஆட்கள் எல்லாருமே எங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு வீடியோ அனுப்பிட்டு உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். அவர் ஒருவராக கேட்டு எல்லாருமே அமைதியாக இருக்கிறார்கள். எல்லாருமே ஆல்மோஸ்ட் சில ஆட்கள் பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாருமே அவையிட்ட கருத்து வந்து இந்த மேனேஜர் நல்லா தங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, சரியான பண்பாக கதைக்கிறவர். ஆனால் அவர் கொஞ்சம் இந்த பிள்ளையான விஷயங்களை எவ்வளோ பண்ணுறாருல்ல, அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இந்த வேலை செய்ய சொல்கிறாங்க சொல்லலாம். இப்போ இந்த கட்டத்தில் மேனேஜரை மாற்றுறது அவை இன்னொன்று சொல்லிச்சுன்னா இந்த மேனேஜரை மாற்றினா தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு பகுதி மேனேஜரை மாற்றுங்கொண்டு கேட்குது, இன்னொரு பகுதி நிரந்தரம் இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மேனேஜரை மாற்ற வேண்டாம், மேனேஜர் நல்லவர்னு சொல்லுவார், இப்படியான சொல்லுறார். இப்போ இதில் இருக்குது. அப்போ இதுக்கு அப்புறம் இந்த தொழிலாளர்கள் ரோட்ல இந்த போராட்டத்துக்கு வந்து தொழிலாளர்கள் அவையிட்டு கேட்டாங்கள், உங்களோட பிரச்சனைகள் என்ன அதை சொல்லிச்சுன்னா தாங்கள் போன 14ஆம் தேதி மேனேஜரோட சாட்சியத்தில் தாங்கள் கேட்ட கேள்வி மேனேஜர் ஜிஎம் விளங்கப்படுத்தின அவ்வளோ கோரிக்கைகளும் தங்களோட கோரிக்கைகள் அவ்வளோ நிறைவு செய்யப்பட்டது. ஆனால் மேனேஜரை மாத்திரம் தான் தங்களோட பிரச்சனை. சில அவைகளுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நிர்வாக ரீதியாக சில மன வருத்தங்கள் இதெல்லாம் சொல்லிச்சுன்னா நாங்கள் அதுக்கு உறுதி சொன்ன நாங்கள் சில இப்படியான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் நாங்கள் உறுதிப்பாடு செய்கிறோம். உங்களுக்கு எதுதான் பழிவாங்கலும் இதெல்லாம் நடைபெறாமல் பார்த்து கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் உடனடியாக வேலைக்கு திரும்புவோம். கதைக்கு இடத்துல அந்த இந்த அதில் அவையில் கதையில் பார்க்க அதில் உள்ள நல்ல கடுமையாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் அதில் இருக்கணும். அவையில் இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல. அந்த தொழிலாளர்களை உள்ள எடுத்து வேலை செய்ய வேணும்ன்றதான் நம்மளுடைய விருப்பம். பின் அவைக்கு இயன்ற வரைக்கும் அவைகளுக்கு புத்திமதியை சொல்லியிருக்கலாம், அவை மூலம் வந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவைக்கு உள்ள நிலப்பாடு மேனேஜரை மாத்திரன்னு நிலப்பாடு என்பதை எங்களால் செய்ய முடியாது என்பதை உண்மையையும் உடனடியாக செய்ய முடியாததை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாத்தையும் அவை சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவை அநேகமாக இந்த இதில் இருந்து கேட்டுக்கொண்டு வேலைக்கு வருவினம் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் சில வழியில் எப்போதுமே ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள், என்ன சொல்றது, ஈகோ பிரச்சனைகள் இருந்ததுதான் என்ன நடக்குதுன்னா நாங்கள் 2 நாளைக்குள்ள இந்த முடிவு எடுத்து மீள வாங்குவோம்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல உடனடியாக வேலைக்கு வாங்குவோம்னு சொல்லி அவைக்கு சொல்லியிருக்கிறேன். இனி அவையில் கையில் தான் இருக்குது. அடுத்த நடவடிக்கை என்ன நடக்குது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவை எல்லாரும் வேலைக்கு வந்து வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா கேள்வி. போன முன்னைய வருடங்களில் இந்த குறிஞ்சாத்தி உப்பளம் வந்து லாங் டேர்ம் லீஸில் வந்து தனியாரே கொடுக்குறதுக்குரிய நடவடிக்கைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களோட கடைசி போர்ட் டிசிஷனில் நாங்கள் இதை கேன்சல் பண்ணி எங்கள்ட இதுக்கு எடுக்கணும்னு நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். அதாவது போர்டு எங்கள்ட நிர்வாகமே இதை கொண்டு நடத்தணும் வந்தது. இனி இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கிறபடியால் பொண்ணு வந்ததில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது வந்து மேலதிகமாக கதைக்கலாது. ஆனால் நேஷனல் ஸ்போர்ட் லிமிடெட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசிஷன் எடுத்துனாங்க. இதை அந்த அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் அதை கேன்சல் பண்ணலாம். போர்டு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் பிரகாரம் நாங்கள் இதை கேன்சல் பண்ணி எங்களால் செய்ய முடியும் என்ற தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். இனி அதுக்குரிய நடவடிக்கைகள் எங்கள்ட கையில் இல்லை, கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு உயர்மன்றத்தில் உள்ள இதெல்லாம் தமிழ் இருக்கக்கூடிய எங்கள்ட போர்டு வந்து நாங்கள் செய்யணுன்றதுதான் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோம். அதை செய்யக்கூடிய வந்து இந்த கூட நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அந்த நிர்வாகம் வந்து சீர்குலைய கூடாதுன்றது இல்லை நாங்கள் கவனமாக இருக்கோம். அப்படி அந்த புண்ணியத்தீவு உட்படத்தை நாங்கள் செய்யணுமாக இருந்தால்
அது சரியான நிர்வாகம் இருக்கும். நான் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரியான மேனேஜ்மெண்ட் போகாம விட்டால் அதுக்கு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு போதும் ஒரு பண்ணணும். இப்போ நாட்டின் உப்பு தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்குமா அல்லது அது நிறுத்தி செய்யப்படும்? இதுகள் வந்து இப்போ நாங்கள் இதுக்குரிய கட்டாயம் நிறுத்தி செய்யப்படும் அப்புறம் நடந்து நடந்து கொண்டிருக்குது. கனகாலம் நீடிக்காது. முழுமையாக வேலை செய்யக்கூடியது இந்த உப்பளத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா 32 பேர் 5 பேர் ஆகிட்டுன்னு சொல்லுவோம். 38 பேர்கிட்ட வந்து ஒரு பெர்மனன்ட் கண்ட்ராக்டர் பொசிஷனில் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 பேர் வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பருவகால ஊழியர்களாக. இதை விட இந்த பிளான் வருட மாதம் ஃபங்க்ஷன் பண்ண தொடங்கியவுடன் இன்னொரு 45 வரைக்கும் 50 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இல்லை நாங்கள் தெரிஞ்சுட்டேன் இந்த பழம் வந்து எத்தனை ஏக்கர் காணின்றதையும் அதில் எத்தனை பேர் இங்கே வேலை செய்யலாம், எத்தனை பேருக்கு வேலை செய்யலாம். வேலை செய்கிற அளவுக்கு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ப்ரொடக்ஷன் என்ற ஏரியா பார்க்கக்குள்ள பருவகால ஊழியர்கள் 200 பேருக்கு மேலுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை விட இன்னொரு 50 பேருக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதை விட மேலதிகமாக இந்த சோல்டன் பல விடயங்களோட நவீனப்படுத்தப்பட்டால் இன்னும் ஒரு 25-30 பேருக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படும். காலம் கடந்த பிறகு, அதாவது 14 நாட்கள் கடந்ததுக்கு பிறகு இன்றைய நாளிலே நீங்கள் அவர்களையும் கூப்பிட்டு கலந்துரையாடி இருக்கிறீர்கள். அதை விட இன்றைக்கு தான் ஊடகத்தோடும் இது சம்பந்தமாக கலந்துரையாடுகிறீர்கள். தள்ளி போனது காலம் கடந்தன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு நிறுவன பிரச்சனை. நாங்கள் நிறுவனத்துக்குள்ளேயே தீர்க்க வேண்டும் என்றபடியால் நான் 16ஆம் தேதியே 3ஆம் நாள் எவ்வளவோ இக்கட்டான இதிலேயே 3ஆம் நாள் அவர்கள் 2ஆம் நாள் கேட்டேன் அவரோட கதைப்பதற்கு முடியாது என்றால் வந்து 3ஆம் நாளே இந்த விஷயம், இந்த 3ஆம் நாள் சொல்லப்பட்ட விடயம் தான் இன்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பெருசா வரையில்லை, பெருசா வராத ஒரு பிரச்சனை. இதைத்தான் நாங்களே கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் எங்களை வந்து நீங்கள் சந்தியுங்கள்னு சொல்லி. இப்போ நேற்றைய நாளிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய வானொலியிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களும் எங்களை கேட்டார்கள். தங்களிடம் நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கிறீர்கள், ஏன் அவர்களிடம் நீங்கள் போய் இந்த கேள்வியை கேட்கவில்லை என்று கேட்டார்கள். அப்போ அதுக்கு தான் நாங்கள் கூறியிருந்தோம், நாங்கள் அவர்களிடம் கேட்டிருந்தோம் எங்களை சந்திக்கும்படி. எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் சரியான இன்றைக்கு கூப்பிட்டது மாதிரி கூப்பிட 16ஆம் தேதி இங்கே வரும் பொழுது ஒரு ஊடகம் எங்களை அழைக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன உடனடியாக நடந்த விடயம் நான் ஏற்கனவே சக்தி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டு அது வந்து வெளியில் போனது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அரசு உத்தியோகத்தர்கள், எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து எங்கள் சம்பந்தமான இந்த ஊடக சந்திப்புகள் வந்து எங்களுடைய செயலாளரினால் அல்லது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் வழங்க வேண்டும். அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அந்த விடயங்களை யாரோடும் எப்போதும் கதைப்பது, கேமராவோட வந்து கேட்குற யார்கிட்டையும் இன்னும் கதைக்கலாம். ஆனால் எங்களுக்கு அவ்வாறு கதைக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே அதற்குரிய அனுமதிகளோடு வந்துதான் நாங்கள் இன்று என்றால் இங்கே உள்ள தீவிரத்தன்மையை சொல்லி நாங்கள் இன்றைக்கு சகலரையும் வந்து அழைத்திருக்கிறோம். அவர்களுடைய, அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொல்லலாம் அல்லது போராட்டக்காரர்கள் சொல்லலாம் அல்லது உங்களுடைய பழைய ஊழியர்கள் சொல்லலாம். பழைய ஊழியர்கள் நாங்கள் அவர்களுடைய போராட்டம் உங்களுடைய பார்வையில் சரியானதா தவறானதா? அவர்களுடைய சில கோரிக்கைகள் கேட்ட கோரிக்கைகள், அதாவது ஒரு மனித வாழ்க்கையில தங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை தரணும்னு கேட்டதுலேருந்து தப்பும் இல்லை. தொடர்ச்சியாக வேலை தரணும்னு கேட்டுக்கணும், அது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை 16ஆம் தேதியே நோட்டப்பட்டது. எங்களுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும், வேலை வாய்ப்பு கொடுக்கிற வேலைகள் குறைவாக இருந்தாலும் அதை கருதல் கொண்டு வேறு அரேஞ்ச்மெண்ட் செய்து அவைகளுக்கு அந்த இதை ஏற்றுக்கொண்டு சில கோரிக்கைகள் நியாயமானது. அந்த எல்லா கோரிக்கையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கோரிக்கை மேனேஜரை மாத்திரம் அந்த கோரிக்கை அது நடைமுறைக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. முறை நான் சொல்ல நீங்கள் முறை வந்து என்ன? ஓகே, இங்கே ஒரு விஷயம் நடக்குது நிறுவனத்துக்குள்ளதானே நிறுவனம். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த விடயங்களை நல்ல ஒரு கருத்தாளங்களோட போய் எழுத வேண்டும். இந்த விஷயம் இப்படி இருக்குது, எங்களுக்கு இப்படி வேணும், எங்களுக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணினால் அதை நிர்வாக ரீதி மட்டமாக எடுக்க முடியுமா இருந்தால் அது மேனேஜர் அல்லது என் மட்டத்துக்கு வரும். அந்த மட்டத்திலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம். இல்லை, இது எனக்கு மேற்பட்ட மட்டம் என்றால் நான் அதை வந்து போர்டுக்கு சப்மிட் பண்ணேன். போர்டுக்கு சப்மிட் பண்ணி இவர்களுக்கு நாங்கள் வந்து தீர்மானம் கொடுப்போம். இதான ஒரு நடைமுறை, அலுவலக நடைமுறை. அந்த இங்கே ஒரு மனவர்த்தக்கூடிய விஷயம் என்றால் நடைமுறையான இந்த விஷயம் வந்து பின்பற்றப்படாமல்
திடீரென ரோட்டுக்கு குதித்து செய்யப்பட்டதுதான் ஒரு வித்தியாசமான விடயமே ஒழிய இந்த தண்ணியை வந்து அவடத்துல தான் இதில் உள்ள பில்டர் தண்ணி எடுத்து அவடத்துல தான் சரிதானே. அதே நேரத்தில் இந்த வெக்கோ பாய்க்காமல் இதெல்லாம் வந்து உள்ள கதைக்கிற விஷயமே ஒழிய ரோட்டுக்கு பாய்ஞ்சு உலகத்தோட கதைக்கிற விஷயமே இல்லை. இல்லை, இது நார்மலாக எல்லா இடமும் ஒரு பெரிய கூட்டு தாவணத்தை கொண்டு கேட்குறன்றது ஒரு சிம்பிளான விடயமா இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுக்கு கீழ் இயங்குகிற இந்த நிர்வாகம் 100% சரியாக இயங்குகிறது என்று? நிச்சயமாக நாங்கள் சொல்ல நாங்கள் சகல நடவடிக்கைகள் எடுத்துகின்றோம். இதை வந்து திறம்பட நடத்த வேண்டும். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றேன். ஒப்பீட்டளவில் பார்க்க போனால் நான் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர். எங்களது மினிஸ்ட்ரிக்குள்ளே பல கம்பெனிகள் வந்து இருக்கின்றது. நான் பெருசாக விடவில்லை. ஆனால் அங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தலையடி குறைவான ஒரு நிறுவனம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஒரு நிறுவனம். அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ விஷயம் நாங்கள் வீட்டுக்கு வைக்கிறோம் ஏன் எல்லாருக்கும் முடியும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த எவ்வளவோ செய்யணும். ஆனால் எங்களுக்கு இந்த முறை இவ்வளவு காலம் உண்மையிலே இந்த சொல்றது இவங்களுக்கு முதல் எல்லாத்தையும் காலடி வைத்தவன் நான் பயிரோட வந்து காலடி வைத்தவன். இவ்வளவு காலமும் நடக்காத சில விஷயங்கள் இந்த 6-7 மாதங்களுக்குள்ள நடக்கிறதும் அதில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சில யோசனைகள் வருகிறது, எவ்வாறு குழப்பங்கள் வருகின்றது. உங்களோட வீடியோ நம்பரோட தாங்கோ ஷேர் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கு நடந்த இதெல்லாம் ஷேர் பண்ணி அப்போ நீங்களே அனுமானித்து கொள்ளலாம். எங்களுக்கும் சார் இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே உங்களோட கேட்டிருந்தா நாங்கள் உங்களோட கலந்து ஆலோசிக்கிறோம். இது சம்பந்தமாக சந்திக்கிறதுக்கு இல்லையா அப்படியான அறிவித்தல் எங்களுக்கு நேரடியாக வரையும் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் தெரியல. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு சில உண்மைகள் சொல்லுகிறேன். இன்றைக்கு சில உண்மைகள், அதாவது அவைகளுக்குரிய ஸ்பெஷலாக என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு நீங்கள் கூறும்போது நாங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுமையான விஷயம். செக் பண்ணியும் பாருங்க. இப்போ போன முறை எத்தனை பேர் ட்ரிப் போனால் கண்டு பாருங்க. போன முறை எத்தனை பேர் அவர்கள் கேட்டு ஃபேமிலியோட வந்தாங்க. ஆனாலும் இந்த இடத்திலே சில அநாகரிகமான செயல்கள் நடந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அதற்கு ஆதாரம் கேட்கிற போது தாங்கள் உப்பளத்தில் வேலை செய்கிற போது ஆதாரங்களை திரட்ட முடியாது என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள். அந்த அந்த அவர்கள் கூறி வருகின்ற குற்றச்சாட்டுகளை இனிவருங்காலங்களில் உங்களுடைய நிர்வாகம் கருத்தில் கொள்ளுமா? நிச்சயமாக அந்த உறுதிமொழி எங்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. நடந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இவ்வாறான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே இவர்களுக்கு எவ்வாறு அறிவுரை வழங்கப்பட்டதோ மற்ற பிரிவினருக்கும் அதே போல் அறிவுரை வழங்கப்படும். அவ்விடயங்களை வந்து பூர்த்தி செய்யும் போது எல்லாத்துக்குமே ஒரு லைன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. மேனேஜர் இருக்கிறார், அதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறார், அதுக்கு சோல்ட் ஆஃபீஸர் இருக்கிறார், சோல்ட் ஆஃபீஸருக்கு சூப்பர்வைசர் இருக்கிறார். இந்த சூப்பர்வைசர் தான் எங்களுடைய லேபரோட நேரடியாக தொடர்புள்ளவர். சண்டைகள் அதிகமாக யாருக்கு வரும்னு சொன்னால் சூப்பர்வைசருக்கும் லேபர்ஸுக்கும் தான் வரும். ஆக மேனேஜர் போக வேண்டிய சந்தர்ப்பம் எங்கே வரும் என்றால் இவர்களால் எல்லாம் தீர்க்க இயலாத ஒரு பிரச்சனை வரைக்கும் கீழே வர வேண்டிய மேனேஜர். அங்கே போய் மேனேஜர் என்ன செய்வார்னா ஒரு டிசிஷன் எடுப்பார். அந்த நேரத்தில் சில வழியில் குழப்பமான சந்தர்ப்பமும் இருக்கலாம். குழப்பமாக நீங்கள் போன்னு சொல்றது ஒரு சாதாரண விடயம். சில நேரங்களில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டும் பொழுது நீ போன்னு சொன்னான். அவர்கள் சுட்டி காட்டப்படும் போது அந்த இடத்தில் அவர் கூடாத ஆளாக தெரிய வருகிறார். வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களே தீர்மானிச்சு நீங்க மற்ற பகுதியில் கேட்டிருப்பீங்க இருப்பீங்க. ஆனால் அந்த தொழிலாளர்களை பாவங்கள் உங்களுடைய அவாவும் அதுதான். தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் நியமான திறமையான தொழிலாளர்கள் இருக்கணும்ன்றது அவரோட சாய்ச்சியில் விளங்கி அந்த தொழிலாளர்களால் சில நடவடிக்கைகள் அதை முன்னெடுத்து கொண்டு செய்கிறார்கள். மற்ற தொழிலாளர்கள் பாவங்கள் அதில் பாதிப்படக்கூடிய புதுசாக விதமான முடிவுகள் எடுக்கும். நடைமுறைக்கு சாத்தியமான முடிவு எடுக்கும். ஒரு காலம் ஜிஎம் சொன்ன மாதிரி ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அவமரியாதை கதைக்கிறதோ இதையோ நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டோம். அப்படி யாராவது இவர் எந்த மட்டத்தில் செய்திருந்தாலும் அதுக்குரிய இதுகள் இன்கொயரி பண்ணி நாங்கள் அதுக்குரிய சான்றோம். ஒரு இறுதியான கேள்வி, நேரம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் இந்த போராட்டத்துக்கு அரசியல் தலையீடுகள் இருக்கிறதாக. அந்த வகையில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இப்படி ஒன்று நடந்தோன்னா அரசியல் தலைவர்களும் இதில் போயிருக்கிறார்கள். அதற்குரிய எங்களுக்கு ஆதரவு நடைமுறையில் நீங்களும் பார்க்குறீங்க, நாங்களும் பார்க்குறோம். இதை விட நாங்கள் இதுக்கு மேலதிகமாக இது இப்படித்தான் வருமானத்துக்கு வரையிலாது. ஆனால் நடைமுறையில் நீங்களும் பார்க்கணும்னா இருக்கிறீங்க. உண்மையில் அரசியல் தலைவர்கள் இருந்தால்
எங்களுடைய வறிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏன் அவர்கள் விளையாட வேண்டும்? சரியான கேள்வி. இந்த ஆணளவு உட்பட எனக்கு உள்ள பெரியதமான கவலை என்னன்னு சொன்னால், வடமாகாணத்தில் ஒரு பெரிய ஒரு தலைமைந்து நிற்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு பேருக்கு அவப்பெயர் வச்சு, இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அவப்பெயர் வச்சு, இந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த நிறுவனத்தை நாங்கள் கீழே இருந்தோம்னா எங்கெண்ட ஒரு நிறுவனத்தை நாங்கள் தாழ்த்துறோம். இந்த நிறுவனத்தை நம்ம இன்றைக்கும் ஒரு 60,000 மேலே வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சாக்கண்டு இந்த மீட்டிங் வந்தாங்க. அப்போ இந்த உலக பருவ கால சூழ்நிலையில் வேலை செய்ய வைக்கிறோம். அவை இந்த நிறுவனத்தை நாங்கள் இதை சீரழிச்சோம்னு சொன்னால் அவளே வைத்த குடும்ப வாழ்க்கையிலும் வருமான பிரச்சனை வருது. அதெல்லாம் நாங்கள் உணரணும். யாராவது இதுக்கு பின்னால் ஒரு சக்திகள் இருந்தால், இந்த போராட்டத்துக்கு பின்னால் வேறு சக்திகள் இருந்தால் அவைகளை அவை உணர்ந்து இந்த மக்களின் நலனுக்காக அப்படியானவர்கள் செய்யக்கூடாது. இவ்வளவு நேரம் அவங்களுடன் இந்த உங்களுடைய பிஸியான ஷெடியூலை உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வகையிலே உயர் பதவியில் இருக்கிறீர்கள், இந்த நிர்வாகத்தை கொண்டிருக்கின்ற வகையில் ஒரு எங்கள் சார்பாக ஒரு கோரிக்கை, வறிய மக்களை அதாவது கை கழுவி விடாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி.